மதச்சார்பற்ற ஜனதாதள எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோ விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோ வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு IPS அதிகாரி தலைமையில் விசாரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 பிரிவுகளின் கீழ் இது தொடர்பாக வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு இவ்விவகாரம் மாற்றப்பட்டிருக்கிறது. பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான வழக்கு சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றப்பட்டு 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெகநாத் இணைகிறார். ஜெகநாத், விவரம் என்ன? கர்நாடக மாநில மதசார்பற்ற ஜனதா தளத்தை சேர்ந்த முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவின் பேரனும் ரேவண்ணாவின் மகனான பிரஜ்வல் ரேவண்ணா இவர் ஆசன தொகுதியில் எம்பியாக பதவி வகிக்கிறார். இம்முறை மக்களவை தேர்தலிலும் மதசார்பற்ற ஜனதா தளம் பாஜக கூட்டணி சார்பில் வேட்பாளராக மீண்டும் களமிறங்கியிருந்தார். இந்த நிலையில் பல பெண்களுடன் இவர் நெருக்கமாக இருக்கும் வீடியோ புகைப்படங்கள் பென்டிரைவ் மூலம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் பரவி வந்தது. தங்களை அவர் தவறாக பயன்படுத்தி கொண்டு நெருக்கமாக இருக்கும் போது வீடியோ எடுத்து மிரட்டுவதாக சில பெண்கள் கூறி வந்தனர். இந்த நிலையில் ஆசனில் செல்வமிக்க ஒரு அரசியல் தலைவரும் பெண்களை கட்டாயப்படுத்தி பாலியல் தொல்லை கொடுத்து வீடியோ பதிவு செய்துள்ள இந்த வீடியோ சமூக வலைத்தில் பரவி சூழலை வைத்துக் கொண்டு ஏற்கனவே சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என STI சிறப்பு விசாரணை குழு அமைக்க வேண்டும் என கூறி மாநில மகளிர் ஆணைய தலைவி நாகலட்சுமி கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதன் அடிப்படையில் சிறப்பு விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டு அரசு முடிவு செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக பிரஜ்வல் ரேவண்ணா மீது பெங்களூரில் இன்று பெண்களும் அவர் உருவ செருப்பாலும் தொடப்பத்தாலும் அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்திலேயும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாட்டுக்கு சென்றதாகவும் காவல்துறை சார்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இருந்தபோதும் இந்த ஆசன் மாவட்டம் ஹொலே நரிசிபுரா காவல் நிலையத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா மீது 4 பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.